அருமையானவரை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மாவுடைய இருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. வான்புறாவின் நேரத்துக்காக வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜெபங்கள் பாடல்கள் வேத வார்த்தைகள் வேத வாசிப்புக்கூடாக சாட்சிகளுக்கூடாக வழிநடத்துவார். கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்த விதைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற அம்மாவை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. வானொலி அலங்கரிக்க இந்த வழியிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். தொடருங்களம்மா. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல பரிசுத்த ஆவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானபரணே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டோம் நானே, மண்ணும் குப்பையும் தூசியுமே, பேலனெண்ணில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரணே வந்தாளுமே நேரமே. வான்புறாவாம் பரிசுத்த ஆவியானவரே, நான் உங்களை அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பலப்படுத்துறது. இந்த நாளும் ஆண்டவரே, நீரான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கீங்கள். நான் உங்களையே நம்பிக்கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இந்த நேரத்தில் என் மேல் வந்து இறங்கி நீங்க பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட ஆண்டவரே. ரோப விஷலரவ உம்முடைய வல்லமையை எனக்கு ஊற்றுறதுக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உம்முடைய பாதார வித்தம் முத்தம் செய்து ஜெயமெடுக்கிற நல்ல பிதாவே, எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்துக்கு ஆமென் ஆமென். January 4th, 1983 என் உள்ளம் வேதனைப்பட்ட போது கர்த்தர் கலங்காதே என்று சொல்லி கொடுத்த பாடலைத்தான் இந்த நாள்ல நான் உங்களோடு ஷேர் பண்ண போறேன். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன் முன் செல்கிறார், காத்திரு அவர் சமூகம் வலுவாமலும் காத்திடுவார், வலுவாமலும் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே. இங்கே நாங்கள் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தின் 12-13 வசனங்களை நாங்கள் பார்க்கும் போது நான் இதை ஒரு கற்பனை பண்ணுகிறேன். இங்கே மோசே ஒரு சிரிப்போட ஒரு வேளை கேட்டிருப்பார். மோசே கர்த்தரை நோக்கி, இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு நீர் என்னோடு இன்னாரை அனுப்புவேன் என்று நீர் எனக்கு சொல்லவில்லை ஆண்டவரே. அவர் சொல்கிறார், ஆனாலும் நீர் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு காண்பியும் என்று மோசே கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அதுக்குள்ள மறுமொழி என்னென்றால், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்னும் அங்கே நாங்கள் உபாகமம் 31ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மோசேக்கு இப்ப 120 வயசா போய்விட்டது. மோசே சொல்லுறார், இவர்களை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து சொல்லுகிறான், எனக்கு வயது போய்விட்டது, 120 வயசா போய்விட்டது. ஆண்டவர் சொன்னவர், இந்த ஜோர்தானை நீ கடந்து போவதில்லை,
அவன் செய்த பிள்ளைய கீழ்ப்படியாமையினாலே அவனுக்கு அது இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் அவர் சொல்றா, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று இந்த தேசத்திலே உங்களை கொண்டு செல்லுவார் என்று எல்லாம் இவன் வடிவாக அழகாக மோசே சொல்லுகிறான். இன்னும் அவன் சொல்லுகிறான் அங்கே 6ஆம் வசனத்திலே, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறான். 8ஆம் வசனம் இன்னும் அழகானது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்க வேண்டாம் என்று சொல்லி மோசேக்கு சொல்றத மோசே இந்த வசனங்களை சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரத்தில் 3, 6, 8 வசனங்களை நாங்கள் இப்ப பார்த்தோம். இன்னும் அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல கூடுதலாக இங்க இருக்கிறது. என்னென்றால் 45ஆம் அதிகாரத்திலே இங்கே வந்து கோரேஸ் என்று ஒருவனை ஆண்டவர் அழைக்கிறார். இன்னும் நான் பார்க்கிறோம், இன்னும் ஒரு அழகான வசனத்தை நான் மறந்து விட்டேன். இந்த உபாகமம் 33:14 ஆண்டவர் சொல்றார். இங்கிலீஷ்ல அழகாக சொல்லப்படுகிறது, ஐ வில் பர்சனலி கோ வித் யூ, மை பர்சனலி ஐ பர்சனலி கோ வித் யூ. பர்சனலின்னா ஒரு ஆளாக, அப்ப இன்னும் கூட நான் உன்னோடு தான் கூட வருகிறேன் என்று சொல்லுகிறார். இங்கே நாங்கள் ஏசாயா 42ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, நான் கோரேஸ் என்ற ஒரு அரசனுக்கு சொல்லப்படுகிறது, நான் உனக்கு முன்பாக சென்று நான் உனக்கு முன்பாக சென்று அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி அவர் எல்லா விதமான அதிகாரத்தை கொடுத்து சொல்றார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வியாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்க இஸ்ரவேலின் தேவனும் கர்த்தராகிய நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளர்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்டேன், இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ அறியா இருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்லுகிறேன். இங்க என்ன நாங்க பார்க்கிறோம், இந்த கோரேஸ் வந்து he is not a Jew, அவன் ஒரு அந்நிய தேசத்தான், புறஜாதியான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனைத்தான் எடுத்து அபிஷேகம் பண்றார். ஒரு ஜென்டாயிலே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இந்த காரணத்துக்காக கூப்பிடுறார். அவனுக்கு இவ்வளத்தை சொல்றார், இவ்வளவாக நீ எல்லா புதியல்களையும் மற்றவர் வைத்த புதியல் எல்லாத்தையும் நீ எடுப்ப, ஒரு விதமான கதவுகளும் உனக்கு முன்னால இருக்க முடியாது, எல்லாவற்றை செய்வேனே. இந்த கோரேசை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் திரும்பவும் எருசலேமுக்கு அனுப்புகிறார். அங்கே அடக்கப்பட்டிருந்த எல்லா அந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் திரும்ப அவன் கொடுத்து கோரேசை கொண்டு இந்த ஜனத்துக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். பாருங்க, ஒரு அந்நியனுக்கு உதவி செய்யற ஆண்டவர் இந்த எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடந்த வருஷத்திலே இழந்த எல்லா ஆசீர்வாதத்தை நீ திரும்பவும் நீ மீட்டு கொள்ளுவாய். இந்த புதிய வருடத்திலே நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் மீட்டுக் கொள்வீர்கள். உன் வாழ்க்கையிலே கோணலா இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் அவர் ஆண்டவர் செவ்வையாக்குவார் என்பதுதான் இங்க சொல்லப்படுகிறது. இன்னும் அப்ப எல்லா தடையலும் உடைக்கப்பட போகிறது. அதே நேரத்துல ஆசீர்வாதத்துக்குள்ள தடையெல்லாம் உடைக்கப்படும். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர், அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறவர், அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து போகிறார். பாருங்க, இவர் சொல்றார், மீகா சொல்றார், இந்த ஜனத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்னாக போய் எல்லா விதமான தடைகளை உடைத்து உங்களுக்கு ரெஸ்டரேஷன், உங்களை மிக சொந்த நாட்டுக்கு திரும்புவீர்கள் என்று சொல்லி சிறையிருப்பை பற்றி மீகாவும் சொல்லுகிறார். உங்களுக்கு எல்லா விதமான தடையிலும் அகற்றப்படும். அடுத்து நான் பாடுகிறேன், காத்திரு அவர் சமூகம். நானும் ஆண்டவர் இப்படியெல்லாம் எங்களுக்கு செய்ய போதும், நாங்கள் என்ன செய்ய வேணும்? நாங்கள் அவருடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்க வேணும், தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். and give time to God and sit in his presence. எனக்கு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என்று பாட்டும் கொடுத்த, எனக்கு இப்ப பாட நேரம் இல்லை, ஆனா காத்திருப்பேன் என்ற ஒரு பாட்டில் ஒரு சொப்பை நான் பாடுகிறேன்.
காத்திருப்பேன் தேவரீரும் சமூகம் இனிமையே எனக்கு பேரானந்தம். பிரசன்னத்தில் மகிழ்ச்சி உண்டு, நீத்திய பேரின்பம் உண்டு, என்னாலும் உண்டு. காத்திருப்பேன். அப்ப நாங்கள் கர்த்தர் இவ்வளவெல்லாம் எங்களுக்கு செய்ய வேண்டுமானால் நாங்களும் அவருக்கு பிரியமா அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் தாவீது சொல்றான் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அதைத்தான் நானும் பாடி இருக்கிறேன். இன்னும் அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பற்றி சொல்லுறது, மகிழ்வேன் மகிழ்வேன் பாடுவேன் பாடுவேன் இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பேலன் அடைந்து கழுகு போல செட்டையடி தெழும்பிடுவார். கர்த்தருக்கு நாமும் காத்திருப்போம். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, புது பேலன் அடைந்து கழுகுகளை போல நாங்கள் செட்டி எடுத்து எழும்புவோமா. இன்னும் ஒரு பாட்டிலே, கரம் பிடித்தா கருணையின் தேவன் காத்தவரின் காத்திருப்பான். கர்த்தருக்கு காத்திருப்பாய் கழுகை போல் பெலனடைவாய், காலகாலம் எல்லாம் உன் பெலனவரே கருத்தாய் நித்த முன்னை நடத்திடுவார். பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அங்கே கழுகை போல் சில பேருக்கு அந்த பறக்கிற ஒரு அனுபவம். எனக்கு அது இல்லை. அவர் அவ்வளவாக ஆண்டவருடைய சமூகத்தை உணர்ந்து அங்க சந்தோஷப்படுற நேரத்துல பறக்கிற அனுபவம் கிடைக்கிறது. அவர் சமூகத்துக்கு இருக்கும் பொழுது புது பலன் கிடைக்கிறது, வெட்கப்பட்டு போவதும் இல்லை. அங்க புலம்பல் 3:25 ஆண்டவர் சொல்லுறார், எரேமியா சொல்லுறார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த முதலாம் சரணம் பாடுறேன் நான். பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மையுள்ளவரே, கடைசி மாட்டும் கைவிடோரே, சேனையின் கர்த்தர் முன்னே நடந்து சோர்வின்றி காத்து கொள்வார், கலங்காதே. ஏசாயா 45:3 நான் வாசிச்சு விட்டேன். அங்கே அவர் சொல்லப்படுகிறது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லி. கர்த்தர் அங்க யாக்கோவை அழைக்கிறார், இங்க கோரேசை அழைக்கிறார், பேர் சொல்லி அழைக்கிறார். கோரேச பேர் சொல்லி அழைத்து அந்த ஒரு நோக்கத்துக்காக அழைக்கிறார். அங்கே இவர் சொல்லுறார், பவுலப்போஸ்தலன் சொல்லுறார் கலாத்தியர் 1:15, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் சொல்றார். இன்னும் இங்க 43:1 ஏசாயா 43:1 பார்க்கிறோம், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று. அங்கே சாமுவேலை அழைத்தார், சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்டார். கர்த்தர் வந்து நின்று 1 சாமுவேல் 3 பார்க்கிறோம், 4-10 வசனங்கள்ல கர்த்தர் வந்து நின்று சாமுவேலே என்று கூப்பிடுறார். இன்னும் சீஷர்களையும் அழைத்தார். எனக்கும் ஒரு பாட்டிலே, மணவாளியே மணவாளியே உன்னை என் மணவாட்டியாக்கினே, மணவாளியே உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டு கொண்டேன், என் ஆவி உன்னில் தங்க என் பிள்ளை ஆக்கினேன், மணவாளியே. பாருங்க, எனக்கும் ஆண்டவர் என்னை பேர் சொல்லி அழைத்தார். வாட் எ பிரிவிலேஜ். ஆண்டவரே உமக்கு கோடி 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 சோத்திரம்.
நான் எப்பொழுதும் உங்களோட அழைப்புக்கு நான் பாத்திரவாளா இருக்க வேண்டும். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், அங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்பா என்று அழைத்தேன், அருகில் வந்தார். அன்பா என்னை அழைத்து அரவணைத்தார். அழைத்தவர் உண்மையுள்ளவரே, அவர் பாதம் நான் வணங்கிடுவேன். பாருங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதைத்தான் பவுலப்போஸ்தலன் தெசலோனிக்கேயருக்கு எழுதார். 1 தெசலோனிக்கேயரின் 5ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். பாருங்க, ஆனா இதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் இருக்குது. நாங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அங்க பேதுருவும் சொல்லுறார், கர்த்தர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்னு சொல்லுறார். இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் சொல்லுகிறார். இன்னும் அதே 1 தெசலோனிக்கேயர் 2:11 தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நாங்கள் பாத்திரராய் நடக்கணும். அப்ப நாங்கள் எப்படி எப்படினாலும் திஸ் இஸ் a high calling. நாங்களும் பரிசுத்தமாய் நாங்கள் இருந்தாத்தான் கர்த்தருடைய அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நாங்கள் இருக்கலாம் என்று நாங்கள் இங்கு பார்க்கிறோம். அதேதான் 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம தமது நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், எங்களுடைய உடனட பாவம் எல்லாத்திலும் நாங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். கடைசி மட்டும் கைவிடாரே என்று பாடுகிறேன். அங்கே உபாகமம் 31:8 நான் ஏற்கனவே வாசித்தேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்பட கலங்கவும் வேண்டாம். அங்க யோசுவாக்கும் ஆண்டவர் சொல்லுறார். யோசுவா கொஞ்சம் தயங்கி இருப்பான், மோசேக்கு பிறகு எப்படியோ இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னும் அங்கே மத்தேயு 28:20 ஆண்டவர் பரத்துக்கு முன்பதாக சீஷர்களுக்கு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் இருக்கிறவராகவே அதே வசனத்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். நீ கலங்காதே, நீ கலங்கி போ, உனக்கு பிரச்சனை இருக்குன்னு கலங்குறபடியால் ஆண்டவர் சொல்றார், கலங்காதே. அன்று மோசையோடும் ஜோஷுவாவோடும் இஸ்ரவேலோடும் இருந்த நான் இன்றைக்கு உன்னோடும் கூட இருக்கிறேன், உன்னோடு கூட வர, நீ பயப்படாதே, காலவை முன்னுக்கு கால வைத்து போ, ஏன் உன் தேவன் உனக்கு முன்பாக he is personally going with you. ஒருவேளை கையையும் பிடித்து கொண்டே போவேன். எவ்வளவு ஒரு பெரிய ஆண்டவர் எங்களுக்காக இருக்கிறார். இங்கே நான் பாடுகிறேன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிற கர்த்தர் தாமே எங்களுக்கு முன்பாக, சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு முன்னே நடந்து சோர்வின்றி காத்து கொண்டார் என்றுதான் நான் அங்கே பாடுகிறேன். இந்த சேனைகளின் கர்த்தர் எனக்கு எத்தனையோ முறைகளை அவரை நான் பாடல்களை அனுபவித்திருக்கிறேன். அங்கே 1989 என்னுடைய மகன் அமரேஷ் கத்தருக்குள் நித்திரை அடைந்து அவனுக்கு ஒரு சர்வீஸ் வைக்க வேண்டும் என்று நாங்கள் செய்த பொழுது எனக்கு பாடல் ஒன்று இல்லையே என்று கேட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த பாடல் ஒரு வரி, சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, வல்லவரே, எனக்கு நல்லவரே. இன்னும் ஆண்டவரே, நாங்கள் அங்கே கொழும்பிலே இருக்க, அதுக்கு பிறகு நாங்கள் கொழும்புக்கு வர வேண்டி எங்களுக்கு ஒரு வீடு தேவையா இருந்தது கொழும்பிலே. அப்ப அந்த நேரத்திலே நானும் என்னுடைய கணவனுமாக இவ்வளோ இடங்கள் எல்லாம் தேடி 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 கடைசியா ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் திடீரென்று கர்த்தருடைய வசனம் எபிரேயர் 11:33 எனக்கு உள்ளத்திலே ஆண்டவர் அதை உயிர்ப்பித்தார். அந்த வசனம் என்னென்றால் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயிக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப நான் சொன்னேன், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்களா? நானும் நான் சொன்னேன், by faith I claim a house with 2 bedrooms, a washroom and a kitchen என்று நான் கேட்டேன். அப்படியே ஆண்டவர் தந்தார். அந்த வேளையிலே ஒரு பாட்டையும் எனக்கு தந்தார். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே,
நல்லவர் எனக்கு நல்லவரே. நான் சென்ற பாதையில் என்னோடிருந்து தீமையணுகாமல் காத்தவரே. இனிமேலும் காக்க வல்லவராம் காத்தராம் ஏசென்னும் நாமமுள்ளோ. இனிமேலும் காக்க வல்லவராம் காத்தராம் ஏசென்னும் நாமமுள்ளோ. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே வல்லவர் எனக்கு நல்லவரே. இன்னும் நாங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அந்த ராஜா ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருந்த பொழுது அங்கே ஏசாயா அந்த தரிசனம் பார்க்கிறான். பேராபீன்கள் பாடுகிறார்கள், சேனைகளின் கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று அவர்கள் பாடுகிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் அங்கே சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சேனைகளின் கர்த்தர் தான் என்னோடும் இருக்கிறார், உங்களோடும் இருக்கிறார். அங்க சகரியாவிலே அதிகமான இடங்கள் 13:2-1 எத்தனையோ இருக்கு. மல்கியாவிலும் அதே அநேக அங்க இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இந்த சேனைகளின் கர்த்தர் எனக்கும் அங்கே உங்களுக்கு தெரியும் அந்த சங்கீதம் 46 கர்த்தர் எனக்கு அது ஒரு பாடல் கொடுத்த பொழுது அது என்னுடைய இந்த ஹார்ட் ஏரியா 2 பிரஸ்டுக்கு நடுவில் ஹார்ட் ஏரியால இருந்து வந்த பாடல். அந்த பாடலிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென் ஆமென் ஆமென். இங்கே ஒரு சிறு சாட்சி. கடந்த நாளிலே திடீரென்று எனக்கு ஒருவர் அடிச்சு சொன்ன, உன்னை குறித்து எத்தனையோ குற்றச்சாட்டுகள் காணப்பட்டிருக்கிறது, உனக்காக பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி. எந்த நேரத்தில் நான் செய்யாத குற்றம். ஆனா என் கணவன் இருந்த பொழுது ஒரு முறை அப்படித்தான் சொல்ல பொழுது அவர் சொன்னார், ஜஸ்ட் forget about it சொல்லி போட்டு இட்ஸ் பேட் ஃபார் யுவர் சோல்ன்னுட்டேன். நான் அழுத பொழுது கர்த்தர் காண்பவரே என்னை காப்பவர் என்ன பாடல கொடுத்து தந்தார். ஆனா இந்த முறை நான் நேற்று வழக்கம் போல நடக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. மிகவும் திட்டம் தெளிவா என்ன ஆண்டவர் சொன்னார், be still and know that I am God. ஐயோ, I was so happy. ஆண்டவர் எவ்வளவு சமாதானத்தை தந்தான். நான் ராத்திரி அருமையான சமாதானத்தோடையே நித்திர கொண்டுதான் எழும்பி இந்த நாளும் அவருடைய பலத்தோடு தான் நான் உங்களிடத்துல வருகிறேன். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், அங்கே தாவீது அவன் கோலியாத்தை ஜெயித்த பொழுதும் அங்கே 1 சாமுவேல் 17:45 தாவீது சொல்றான் பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ இந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். பாருங்க, சேனைகளின் கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எங்களோடு கூட இருக்கிறாங்க. நாங்கள் ஏன் பயப்பட வேணும்? இது என்ன, இந்த ஆக்கள் கொஞ்சம் பேர் தான் எதிர்த்து எப்படித்தான் வந்தாலும் ஆண்டவருடைய சேனை எங்களுக்கு வந்தால் எங்களை ஒருவரும் ஜெயிக்க முடியாது. அதான் கடந்த கிழமை ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிற என்ற பாடலை தந்த. அடுத்து நான் பாடுகிறேன்
கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தார், கண்ணீர் யாவையும் துடைத்தாரே. கத்தரே நடைக்கலம், கவலை இல்லையே, நித்தமும் நடத்திடுவார், கலங்காதே. அங்கே நான் பார்க்கிறேன், என்ன கருவிலே என்ன கண்மணி போல என்ன காத்து வந்தார். உம்மையே பாடிடுவேன், கருவில் என்னை கண்டு கண்மணி போல் காத்து வந்தீரையோம் கிருபையாலே, இனிமேலும் என்னை காத்திடுவீர். அப்பா பாருங்க, கண்மணி போல் என்ன காத்தார். இன்னும் தனிமையாயிருக்கையில் துணையா நீரே, ஆறுதல் தந்தென்னை அணைத்தீரே. அழாதே என்று சொல்லு, கண்ணீர் துடைத்தீரே. பாருங்க, தனிமையாயிருக்கல கண்ணீர் துடைக்கிறார். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்து கண்ணீர் எல்லாம் துடைத்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னும் அங்கே 1990 நான் என்ன வான்புறாவே கசட் முதலாவது வால்யூம் பாடி முடிச்சு, அங்கே எனக்கு 70 கசட்ஸும் 200 வான்புறாவே லேபிள்ஸும் எல்லாம் வச்சு பேக் டு பைபிளே போயிட்டு திங்கக்கிழமை வந்தபொழுது எல்லாம் களவாடப்பட்டிருந்தது. நான் மிகவும் துக்கப்பட்டேன். ஏனென்றா எல்லாருக்கும் சொல்லி போட்டேன், நான் ரிலீஸ் பண்ண போறேன் அன்றைக்கு கசட் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் இவ்வளவு நல்லவர். அந்த நேரத்தில் எனக்கு பாட்டும் தந்து அற்புதமா உதவியும் செய்தார். கலங்கின உள்ளத்தை கண்டீரையா, கண்ணீர் யாவையும் துடைத்தீரையா. கர்த்தாவையும் தன் காருண்யத்தாலே கடைசி வரையும் காத்திடுவீர். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கிலே என் உள்ளத்தில் வந்ததால் எனக்கொன்றும் கூற இல்லையே. அப்படியே இவ்வளவு அற்புதமா எனக்கு பணம் தந்து என்ன எனக்கு உதவி செய்தார். இன்னும் அங்க பாடுறேன் நான், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார், கண்மணி போல் உன்னை காத்திடுவார், கடைசி வரை கைவிடாதிருப்பார். கரம் பிடித்தார் கருணையின் தேவன், காத்தவர் இன்னும் காத்திடுவார், காத்தவர் இன்னும் காத்திடுவார். இன்னும் சங்கீதம் 46 முதலாம் வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமோ பெலனோ, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அடைக்கலம், கர்த்தர்தான் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்க. அடுத்தது நான் 3வது சரணம் நான் பாடுகிறேன். கர்த்தரை அடைக்கலாம். தாவீது சொல்றான் 37ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்திலே அவன் பாடுகிறான், நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். தேவன் தான் எங்களுக்கு அடைக்கலாம். நான் 3ஆம் சரணம் பாடுகிறேன். விசுவாச பாதையிலே விரைந்து நடந்திடவே, உந்தன் விசுவாச பாதையிலே விரைந்து நடந்திடவே, விசுவாச கப்பல் கரை சேரவே, பிரகாசிக்கு அவர் திருமுகம் நோக்கி பதறாமல் காத்திருப்பாய், கலங்காதே. இங்க பார்க்கிறோம் விசுவாசம் என்றால் என்ன. நாங்க பார்க்கும் பொழுது எங்க என்னென்றால், ஒரு மனிதன் தன் சொந்த முயற்சியால் தன்னில் வைத்த நம்பிக்கையை விட்டு முற்றுமாக தேவனிலும் அவருடைய வசனத்திலும் நம்பிக்கை வைத்திருக்கிறது. இந்த விசுவாசம் எபிரேயர் 10:17 படி விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை படிக்க படிக்க விசுவாசம் மேலே வரும். இன்னும் அங்கே எபிரேயர் 12 முதலாம் வசனம், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம்னு சொல்லுகிறது.
இப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்டதின் பின் நாங்கள் எங்களுடைய பயணம், கிறிஸ்தவ வாழ்க்கை பயணம் அவர் ஒரு ஓட்ட பந்தயத்துக்கும் அங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதுல நாங்கள் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசுதான். அதே நேரத்தில் எங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் பார்க்கிறோம், ஏசாயா எபிரேயர் 12:3 ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அளவு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12 எஸ் நாங்கள் இது ஹீப்ரூஸ் 12:3 அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி ஸ்மால் மெஷர் ஆஃப் ஃபெய்த் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தர். ஃபெய்த் இஸ் a gift of God. இங்கே நாங்கள் எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்னு சொல்லப்படுகிறது. இன்னும் நாங்கள் இதிலே நாங்கள் எனக்கும் கர்த்தர் ஒரு பாட்டு கொடுத்தார். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே நாடோறும் உம்முடன் நடந்திடவே என் கரம் பிடித்தென்னை நடத்திடுமே என்றும் நானும் சித்தம் செய்திடவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே நீர் நடந்தபடி நானும் நடந்திட உம்மில் நிலைத்தும் அன்பில் நடந்திட நீர் காட்டும் பாதையில் நடந்திடவே என் சிலுவை எடுத்து நடந்திடவே நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் விசுவாசத்தை நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன். கொழும்பில் எங்களுக்கு வீடு தேவையான பொழுது அந்த வசனம் எனக்குள்ளே இருந்தபடியால் ஆண்டவர் அந்த வசனத்தை உயிர்ப்பித்தார். எபிரேயர் 11:33 விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார். இன்னும் இந்த விசுவாசத்தினாலே நாங்கள் எங்களை கடைசியாக நாங்கள் அடைக்க போறது நித்திய ஜீவனை எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். நித்திய ஜீவனை தந்தவரே நீடூழி காலம் உம்முடன் இருக்க நீரல்லாலுமக்கு யாருண்டு ஜீவனாதா நின்னடி பணிந்து சரண் புகுந்தேன் நல்லவரே நன்றி செலுத்த நாவு போதாதையா. ஆம் சுவாமி, எங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அவரோட நடக்கிறதுக்கு தான் நடக்க சொல்லி தாரும் இயேசுவே நாதோறும் நான் உம்முடன் நடக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாரும் என்று நாங்கள் கேட்க வேணும். இன்னும் அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9:24 இந்த வாழ்க்கை பயண ஓட்டத்தில் ஓடும் போது நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். இது ஒரு ஓட்ட பந்தயத்துக்கும் ஒப்பிடுகிறார். இன்னும் வேறு சில காரியங்களுக்கும் அவர் ஒப்பிடுகிறார். இங்கே நாம் பெற போறது அழிவில்லாத கிரீடம். இங்கே சும்மா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறது ஒரு கப் அல்லது ஒரு ரீட் மாதிரி ஒன்று கொடுப்பாரு, அழிஞ்சுவோம். ஆனால் அவர் எங்களுக்கு தருவது நித்திய ஜீவன் அழிவில்லாத கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அங்கே உங்களுக்கு இச்சை அடக்கம் இருக்க வேண்டியது ஒரு கதையை நான் வாசிச்சேன். அட்லாண்டா ஒரு வீராங்கனை இருந்தாலும் அவளை ஒரு தரம் ஓட்டத்துல ஜெயிக்க முடியாதான். ஆகவே அவள் ஒரு சவால் விட்டாள். என்ன ஓட்டத்திலே ஜெயிக்கிறவன் என்ன திருமணம் செய்யலாம் என்று சொல்லி ஒரு வாலிபன் இந்த ஓட்ட பந்தயத்துல ஓடுகிறான். அட்லாண்டா அந்த மாதிரி ஓடிக்கொண்டு போறான். இவன் என்ன செய்யறான், கொஞ்சம் கோல்டன் ஆப்பிள் அது எடுத்து அவளுக்கு முன்பாக உருட்டி விடுகிறான். அட்லாண்டா அவன் இச்சை அந்த பணம் அந்த கோல்ட கண்ட உடனே குனிஞ்சு எடுக்க அவன் ஸ்பீட் குறைஞ்சது. இவன் ஓடி முடிச்சு விட்டான். நானே இதை சொல்றேன் என்றால் எங்களுக்கு இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். எங்கள் ஓட்டத்துக்கு தடையான எல்லாவற்றையும் பாவம் எத்தனையோ இருக்கிறது எல்லா தடைகளையும் அகற்றி நாங்கள் பரிசுத்தமா ஓடினால் இந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அங்கே இன்னும் ஒரு இடத்துல பவுல் அப்போஸ்தலன் 1 தீமோத்தேயு 1:18-20 சொல்லுறார். இது ஒரு விசுவாச கப்பலுக்கும் ஒப்பிடுகிறார். பவுல் அப்போஸ்தலன் எங்களோட ஜீவிய வாழ்க்கை ஒரு விசுவாச கப்பலுக்கும் ஒப்பிடுகிறார். அங்கே 1 தீமோத்தேயு 18-20 அவர் சொல்லுகிறார், எமது பயணத்தை ஒரு விசுவாச கப்பலுக்கு ஒப்பிடுகிறார். இந்த கப்பல் கரை சேர வேண்டும்.
நல்மனச்சாட்சியை விட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்தி என்று 2 பேரை பற்றி சொல்றார். இமேனேயும் அலெக்சாந்தரும் என்று சொல்லி அங்கு 1 தீமோத்தேயுல நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் விசுவாச ஓட்டத்திலே இருந்து வழுவி போனவர்கள். அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களுடைய விசுவாச கப்பல், இந்த இடத்துல ஒரு கப்பல் என்று சொல்றேன். என் விசுவாச கப்பல் உம்மில் நங்கூரம் போட்டு நீத்திய கரை சேர நிமலானின் சரண் போகும் தேன் கருணை கடலே காப்பீரே. இந்த கப்பல் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு விசுவாச கப்பல். அங்கு நீங்க கேட்டிருப்பீங்க, குக்கு பாடுகிறா விசுவாச கப்பல் என்று சொல்லி. அவருடைய தாயார் அவ ஒரு விதவையா இருந்தவ 6 பிள்ளைகளோட. அந்த நேரத்திலே அவ பாடிய பாட்டு தான் அந்த மகள் குக்கு பாடுகிறாள் விசுவாச கப்பலை பற்றி. அருமையான ஒரு பாடு இங்கேயும் எனக்கு தந்த ஆண்டவர் என் விசுவாச கப்பல். இந்த விசுவாச கப்பல் கரை சேர வேணும். நாங்கள் பரிசுத்தமாய் ஓடி எங்கட விசுவாசத்தை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். இன்னும் நாங்கள் இங்க பாக்குறோம். எனக்கு இன்னும் ஒரு பாடல ஆண்டு சொல்லுற, கடும் புயலும் அலைகள் மோதியும் என் வாழ்க்கை படகு அமைதி கண்டது மாலூமி காத்தர் என்னோடிருப்பதால். பாருங்கோ, என்னுடைய வாழ்க்கை படகிலே மாலுமி கத்தர் நங்கூரம் போட்டு அவர் இருக்கிறபடியா நான் தப்பி விட்டேன். இன்னும் எங்களுக்கு தெரியும், இந்த விசுவாச வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்து உண்டு. சாங்கை பவுல போசலன் தீமோத்தேக்கு சொல்கிறார், 1 தீமோத்தேயு 6:12 நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஆண்டவர் எங்களை அழைக்கிறது இந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக. ஆகவே என்ன போராட்டம் வந்தாலும் நாங்கள் ஆண்டவற்ற பலனோட இந்த போராட்டத்திலிருந்து வெற்றி கொண்டும் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. பவுல போசன் கடைசியில வெற்றி முழக்கம் 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, எங்களுக்கும் அந்த நல்ல நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். நல்ல போராட்டம் போராடிட விசுவாச பாதை காட்டினீரே, நீதியின் கிரீடம் நான் பெற்றிடவே நீர் இன்னும் என்னை நடத்திடுமே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. இன்னும் அடுத்த கடைசியாக அந்த 3வது வசனத்திலே உள்ள கடைசி வசனம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எனக்கும் ஆண்டவர் இதை குறித்து 3 பாடல்கள் எனக்கு தந்திருக்கிறார். அதுல முதலாவதாக புகழ் பாடுவேன், நாமம் போற்றுவேன், இயேசுவே உம்மையே நான் நம்பிடுவேன், உம்மை நோக்கி பார்த்து பிரகாசித்தேன், கிருபை எனக்கு என்றென்றும் உள்ளது, வாக்கு என்றென்றும் மாறிடாதே, இயேசுவே உம்மையே நான் நேசிக்கிறேன். பாத்தீங்களா, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். ஏன்? அவருடைய கிருபை, ஃப்ரீ கிஃப்ட். அந்த கிருபையினாலே நான் அவரை நோக்கி பார்த்ததினாலே நான் பிரகாசித்தேன். ஆகவே நான் அவரை நம்புவேன். இன்னும் ஒரு பாடலும், துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன், துதித்து கொண்டே இருப்பேன், வானம் பூமி யாவையும் சிருஷ்டித்தவரே, அதிசயங்களையும் செய்பவரே, உம்மை நோக்கி பார்த்ததால் பிரகாசித்தேன், என்னை வெட்கப்படுத்தாது காத்தவரை, துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஆமேன். நாங்கள் துதித்து கொண்டே இருப்போமேன். அவரை நோக்கி பார்த்ததினாலே நாங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. எங்கட முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். இன்னும் எனக்கு கடைசியா கர்த்தர் கொடுத்த பாடல், உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன்,
உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். இயேசுவே, தழும்புகள் என்னை தோட்டதா, நான் முற்றும் குணமாகினேன். 1000 நாவுகள் போதாதே உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடிட. உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். இன்னும் எனக்கு ஒரு ஹீலிங், ஒரு டெஸ்டிமனி இருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை 9th January திடீரென்று பிட்வீன் 8 and 9 PM என்னுடைய இடது கை ஷோல்டர்ல இருந்து அந்த மசில்ஸ், ஐயோ அது கொதின்னு கொதிச்சது. என் வாழ்க்கையில நான் அப்படி ஒரு நாளும் சபை பண்ணேன். எனக்கு அந்த நேரம் இரவு 10 மணியாயும் போய்விட்டது. ஒருவரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்றதுக்கும் கேட்க முடியாமல் போய்விட்டது. அழுது நான் தாங்க முடியாதுல. கடைசியா சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் எடுக்கிறேன்டால் என்னை எடுங்கோ, என்னால தாங்க முடியலன்னு நான் அவரை கேட்டிருக்க கூடாதான், கேட்டு போட்டேன். நான் துக்கப்பட்டு நான் சாரி லார்ட், உங்களுடைய சித்தத்துக்கு நான் தருவேன்னு சொன்னேன். அடுத்த நான் என்னுடைய 2 நெவ்யூஸ் ராய் கெனத் 2 பேரையும் நான் கூப்பிட்ட பொழுது அவர்கள் 2 பேரும் வந்து அனாயிண்டிங் ஆயில் இருந்து அதை போட்டு ஜெபித்தாரு. அந்த கொதிவேலை அப்படியே இல்லாமல் போய்விட்டது. ஞாயிற்றுக்கிழமை 85% எனக்கு ஹீல்டு. ஆனால் என்னுடைய கையை நான் உயர்த்த முடியாது. லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் தான் அந்த கையை பிடிச்சு உயர்த்தி விடணும். இப்படி இருக்க திங்கட்கிழமை எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பலும் அவர்களுடைய 3 பிள்ளைகள் 10 வயசு 6 வயசு 2 boys and a little girl, sweet little girl 3.5 years என்ன பார்க்க வந்தாரு, விசிட் பண்ணினாரு. அப்ப எல்லாம் கேட்கலாம் சாப்பிட்டு முடிஞ்சு கடைசியா நான் கேட்டேன், would you like to pray for grandma? அந்த சின்னன் உடனடியாக ஓடி வந்து ஃபாதர் விச்சாட்டின் அவன் ஏதோ எல்லாம் சொல்லி ஹீல் ஓடிட்டுது. அடுத்த 2 அண்ணன் மேரும் அவங்களும் வந்து எல்லாம் சொல்லி ஹீல் பண்ணி சொல்லி போட்டு போயிட்டாங்க. நான் கொண்டு போய் அவர்களை அந்த எலிவேட்டர்கள் எல்லாம் அனுப்பி போட்டு வந்து கொஞ்ச நேரத்தால எனக்கு என்னை அறியாமலே என்னுடைய கை அப்படியே உயர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளத்துல ஆண்டவர் பேசினார், சின்னவே வரியின உண்ட உடனே நீ அந்த சின்னவர்களை கொண்டு நீ ஜெபம் பண்ணுவி என்று சொல்லி ஆண்டவர் திட்டமா சொன்னபடியா நான் கேட்டேன். கத்தலிக் சில்ட்ரன் தான், ஆனா சண்டே ஸ்கூல்ல படிச்செல்லாம் இருக்கிறாரு. கர்த்தருக்கே மகிமை. நான் சொன்னேன், இந்த தாய்க்கும் தப்பனுக்கும் இந்த நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு இருக்கிற ஹீலிங்கை நீங்க கல்டிவேட் பண்ணுங்கோ, உடனே மருந்து ஓடாமல் பிள்ளைகளை கொண்டு ஜெபம் பண்ணி இதை பழக்குங்கோ எல்லாம் சொல்ல கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவருக்கு தான் சோத்திரம். இப்படி நான் இப்பதான் எனக்கு இந்த பெயின் என்றால் என்னன்னு நான் அறிந்தபடியினால் நான் சொன்னேன், ஆண்டவரே இன் ஃபியூச்சர் கேன்சர் பேஷண்ட்ஸோ வருத்தமா பெயினோட இருக்கிறவர்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிப்பேனேன். எனக்கு தெரியும் பெயின் என்றால் என்ன. ஆண்டவருக்கு சோதனம். ஒரு 1.5-2 நாட்கள் தான் நான் கொஞ்சம் சவ பண்ணினேன். ஆனால் கர்த்தர் தன்னுடைய உண்மை நிமித்தம் அவருடைய தழும்போல் என்ன தொட்டதா நான் குணமாகிறேன். கர்த்தருக்கே மகிமை. ஆண்டவர் அவ்வளவு பெரிய தேவன். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நாங்கள் அவ்வளவு பசங்க சொன்னது போல நல்ல போராட்டத்தை நாங்கள் போராடுவோம். இப்ப இந்த நாட்களே போராட்டம் இன்னுமா கூட வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி ஜீவ கிரீடம் கர்த்தர் தருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேணும். நாங்கள் அங்கே போகும் பொழுது வெல் டன் மை ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், என் உண்மை முத்தகமுள்ள ஊழியனே, என்னுடைய சந்தோஷத்திலே நீ பிரவேசின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற சத்தம் எங்களுக்கு கேட்கத்தக்கதாக நாங்கள் உண்மை முத்தமா விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசத்தை கைப்பிடிக்கிறவர்களாக கடைசி மட்டும் விசுவாசத்தை விட்டு விடாதபடி நடக்க தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்வாராக. நான் கடைசியாக இந்த தீம் சாங்கை நான் பாடி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சோத்திரம் ஆண்டவரே. கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன் முன் செல்கிறார், காத்திரு அவர் சமூகம் வாழுவாமல் என்றும் காத்திருப்பார், வாழுவாமல் என்றும் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவரே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவரே, கடைசி மட்டும் கைவிடாரே.
சேனையின் கர்த்தர் முன்னே நடந்து சோர்வின்றி காத்து கொள்வார். கலங்காதே கலங்காதே. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தார் உன்னை. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தார். கண்ணீர் யாவையும் துடைத்தாரே. கர்த்தரே அடைக்கலம் கவலை இல்லையே. நித்தமும் நடத்திடுவார். கலங்காதே கலங்காதே. விசுவாச பாதையிலே விரைந்து நடந்திடவே. உந்தன் விசுவாச பாதையிலே நீ விரைந்து நடந்திடவே. விசுவாச கப்பல் கரை சேரவே. பிரகாசிக்கும் அவர் திருமுகம் நோக்கி பதறாமல் காத்திருப்பாய். கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உன் முன் செல்கிறார். காத்திரு அவர் சமூகம் வாழுவாமல் என்றும் காத்திடுவார். வாழுவாமல் என்றும் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே. ஆமென். இந்த புதிய வருஷத்திலே, இந்த 1ஆம் மாதத்திலும் நீங்கள் யாரும் கலக்கமுள்ளவர்களா இருக்கிறீர்களானால், don't worry, don't fear. The Lord of hosts is going before you. சேனைகளின் கர்த்தர் உனக்கு முன்பாக நடக்கிறார். எல்லா தடைகளையும் நீக்கி உன்னை கரம் பிடித்தான். பர்சனலி கோயிங் வித். எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர். இப்படியான ஒரு ஆண்டவர் எங்க கிடைத்தது. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிலாக்கியம். இயேசு சுவாமி, இந்த செய்தியை கொடுக்க நீங்கள் எனக்கு உதவி செய்தீங்க. நான் தயங்கி தயங்கி தான் வந்தேன். ஆனாலும் என்னை பலப்படுத்தின கர்த்தருக்கு கோடி 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 சோத்திரம். என்ன ஆண்டவன், நீங்க சொன்னீங்களே, என்னுடைய பலத்திலே நான் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்று. ஆமென். அந்த பலத்தினால் இந்த நாளை எனக்கு உயர்த்தி உதவி செய்ததுக்கா சோத்திரம். இந்த செய்தியை கேட்க போற எல்லாருக்கும் நான் சொல்லுறேன், கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உன் முன் செல்லுகிறார். உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே எங்களுக்கு எப்பொழுதும் ஜெய கிறிஸ்து எங்களிலே உள்ளுக்கு இருக்கிறவர். ஜெயம் கொடுத்து எங்களை நடத்துற தேவன். எங்களை விசுவாசத்தை நாங்கள் இந்த போராட்டத்திலே விசுவாசத்தை விட்டு விடாதபடி, கப்பல் சேதப்படாதபடி நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய நங்கூரம், அவரே எங்கள் நங்கூரமா இருக்கிறபடினாலே இந்த நாளிலும் நான் சொல்லுகிறேன், உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களோடு கூட நடப்பார். ஆகவே நீங்கள் கலங்காதீர்கள். கர்த்தாவே நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துக்கு சோத்திரம். எனக்கு உதவி செய்தவரே உங்களுக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. எனக்கு மேற்பட்ட எல்லா வேதனைகளிலும் நீர் என்னோடு சொல்லுகிறீர். இந்த செய்தி எனக்கும் தான் ஆண்டவரே அதிகமாக எனக்கும் நீர் பேசினதுக்கா சோத்திரம் ஆண்டவரே. பிரதர் லெஸ்லி, ரீட்டா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நான் ரீட்டாக்கு சொன்னேன், நான் பிள்ளை எனக்கு சரியான கை நோவா இருக்கிறது, ஆனபடினா நான் செய்தி எடுக்கவில்லை. ஆனா ஆண்டவர் எனக்கு அந்த நாள்ல எனக்கு பலப்படுத்திட்டார். ஆனால் ஐ வாஸ் நாட் ரெடி வித் த மெசேஜ். கர்த்தாவே உங்க சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. சங்கமம் குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எனக்கும் சங்கமத்தோடு நீ சேர்த்து விட்டதுக்காக நான் எவ்வளவோ நன்றி உள்ளவளாயிருக்கிறேன் ஆண்டவரே. மீண்டுமா கர்த்தாவே இந்த விசுவாச பாதையிலே ஓட எல்லாருக்கும் கிருபை, எல்லாரையும் காத்து கொள்ளுங்க. சகல துதி அதே துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்குத்தான். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெயம் எடுத்தேன். நன்றி ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்தை இன்னொரு விசபாதாரம் இந்த முத்தம் செய்கிறேன் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சோத்திரம் உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமீன் 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 ஆமீன். Thank you Jesus. சோத்திரம் ஆண்டவரே.
பிரதர் என்னப்பா, ஐயோ மைக் ஆஃப் பண்ணிட்டேன் உங்களை மாதிரி. சாரி. ஆமென். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளை கூடாக வழிநடத்திய உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வான்புலாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்து அதை வேளையிலே கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆதாயத்துக்கும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் மேலும் பாடல்களோடு தாளந்துகளோடு சாட்சிகளோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோமா. கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இந்த ஓ தேங்க்யூ ஆமீன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் மிஸ்ஸஸ் ராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.